சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலை ஆனந்த். மார்ச் 6ஆம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை ரொம்ப ஃபேமஸாக நடைபெறும். காலை 6 மணி முதல் 9 மணி வரை சிறப்பாக நடைபெறும். சூப்பராக இருக்கு. எவ்வளோக்கு வாங்கினுங்க ஐயா? அது 5500. 5500 கடாவா? அது 5500க்கு வாங்கியிருக்கிறாங்க. நன்றி ஐயா. அப்படியா? எது? இது 3000 சொல்றாங்க. ஒண்ணே ஒண்ணு 2000 ரூபாய் ஃபைனலா சொல்றாங்க. எத்தனை மாசம் குட்டி இருக்கு? நான் ஒரு மாசம் குட்டி இருக்கும். ஒரு மாசம் குட்டி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இது வாங்கிட்டீங்க அண்ணா நீங்க? இது வாங்கிட்டாங்க. இது குட்டி ஆட வாங்கிட்டாங்க. இது 3000 சொல்றாங்க. ஆமா. நீங்க எவ்வளவு கேக்குறீங்க? 2000 மட்டும் கேட்டுட்டே இது. ஓகே, நன்றி நன்றி. இந்த குட்டி வந்து எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்கம்மா? அது 2000 ரூபாய். ரெண்டும் சேர்த்தா? ஆமா. அது 2000 இது 2000. ஓகே, இது 2000. இது கடை குட்டியே பட்டு குட்டிங்களாங்க? ஒரு பொட்டை ஒரு கரை. ஓகே, அது ஜோடி 2000. 1000 ரூபாய் ஒரு ஆட்டுக்குட்டி. ஒரு கடை ஒரு பொட்டை. இங்கே பாருங்க, இது சூப்பராக. இது நீங்கள் வாங்கி போட்டு வந்தீங்களா? அவங்களே நாங்கள் போட்டோம். இது நீங்கள் வாங்கி போட்டிங்களா? இது என்ன பயன்பாட்டுக்கு வாங்கினீங்கம்மா? வளர்க்குறதுக்கு. இன்னும் ஆடெல்லாம் வச்சுருக்கீங்களா? இல்லை இல்லை, இப்போ நான் வந்து போட்டேன். இப்போ வாங்கிக்கிறேன். அப்படியா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர்மா. இது எத்தனை மாதம் குட்டி இருக்கும்? ஒரு மாதம் 2 மாதம் குட்டி இருக்கும். 2 மாதம் குட்டி. பரவாயில்லையா? 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்களே. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக. இது கடை குட்டியா பொட்டை குட்டியாம்மா? ஒரு பொட்டை ஒன்று கடை ஒன்று. பேராக வாங்கியிருக்காங்க பாருங்க. கல்யாண ஜோடி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இதுவும் கடை ஒன்று பொட்டை ஒன்று. இதுவும் 2000. சூப்பர். ஓகேம்மா, தேங்க்யூ. இந்த ஆடு ஒரு குட்டி, இன்னொரு ஆடு இருக்கு பாருங்க. 20000க்கு வாங்கியிருக்காங்க. ஒரு தம்பி காலேஜ் படிக்கிறாங்க போல். அதனால் வீடியோவில் எல்லாம் வந்துட்டாங்கன்னா எதாவது பார்த்தா அசிங்கமாயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ஒரு கெடா வாங்கிட்டு வந்தாரா இல்லை விற்க போகிறாரா? ஐயா வணக்கம். இது வாங்கினீங்களா ஐயா இல்லை விற்க போகிறீங்களா? வாங்கியிருக்காங்க. ஐயா வணக்கம் ஐயா. எந்த ஊர் நம்மளுது? தப்பூர், கோழிப்பாக்கம். இப்போ ஒரு கடா சார், கெடா வாங்கியிருக்கீங்க. வாங்கியிருக்கு. என்ன பயன்பாட்டுக்கு வாங்கினீங்க தெரிஞ்சுக்கலாமா? சாமிக்கு. ஓகே. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்க? 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு. 10,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு பாருங்க. சாமிக்குன்னும் போது ஏறக்குறைய இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அமைப்பாக இருக்கணும், கருப்பாக இருக்கணும் பார்ப்பாங்க. எவ்வளோ சொன்னாங்க ஐயா முதல்ல? அவங்க 12 சொன்னாங்க. 12 சொல்லி 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஓகே. ரெண்டு கடா குட்டி, ஒரு ஆடு. வியாபாரி வெளியே போயிருக்கார். என்ன அது இன்னைக்கு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கு. ரொம்ப நேரமா கூட்ட நெரிச்சல். பத்தலாம் வாங்கிக்கிறேன்னா ஒன்னா அவ்வளோதான். 2000 பேர் ஆயிடுச்சுன்னா பொங்கல்னா நான் ஒரு கேட்டு போடுறேன். எவ்வளோக்கு வாங்கினீங்க? 2500 ரெண்டும் சேர்த்து.
சரிடா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ப்பா. அது ஆடு கொண்டு வந்திருக்கீங்க, எல்லாமே பொட்டை ஆடாண்ணா அது? ஆமாண்ணா, நல்லா மரகம் தானே. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 6000 சொல்கிறேண்ணா தலை. 6500 சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாண்ணா. ஒரு ஆடு இது சனைக்கு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகணும்? சனிக்கு ஓட்டுருண்ணா ஒன்று. அப்படியா? அந்த ஸ்டேஜ் தான். ஃபைனல் ரேட் சொல்லுங்கண்ணா கொஞ்சம் உடச்சி. 6 ரூபா வந்தால் கொடுத்துருண்ணா. 6000 வந்தால் தராங்கண்ணா. 8 கிலோவில் இறங்கண்ணா கிலோ. ஒரு 8 கிலோ வருமா? ஓகே. எவ்வளோ ஒரு ஆடு இது துறையம்? 5 ஆடு சேர்த்து 35,000 சொல்றாங்க. இந்த 5 ஆடு அப்படியே 35,000 அந்த 5 ஆடு. எவ்வளோ சொல்றீங்க ஒரு ஆடு இது? 11,000. 11,000 சொல்றாரு. 10,000 தருவார். இந்த பாருண்ணா, இந்த 4 குட்டி எவ்வளோ விலை சொல்றீங்க? 6000 ரூபாய் தலை சொன்னேன். தலை 6000. 6000 வந்தால் பையனெல்லாம் விட்டுருங்க. இன்னொரு ரேட்டு உடச்சி சொல்லுவீங்க. 6 உடைப்பீங்களா? 7லேருந்து 6 வந்தால் விட்டுருங்கண்ணா பையனெல்லாம். ஓகே ஓகே. இது தலை எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? இது ஆடு 15,000 ஒரு ஆடு விலை சொல்கிறாங்க. 15,000 அதில் ஒரு ஆடு. இந்த ஆடு எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க இந்த குட்டி? 1000 ரூபாய். கடை குட்டியா பொட்டை குட்டியா? பொட்டை குட்டி. இது குட்டி போட்டு எத்தனை நாள் ஆயிருக்கும்? ஒரு மாதம் இருக்குமா? ஒரு 20 நாள் குட்டிங்க. இது என்ன ரகம் குட்டினா? கூடூரா? நெல்லூர். நெல்லூர் குட்டி. நெல்லூர். 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. தலை 15 சொன்னாங்க, அதுக்கப்புறம் குறைச்சி கூட வாங்கலாம். வியாபார டைமில் அவங்க டிஸ்டர்ப் பண்ண முடியல. ரக ஆடுண்ணா தெரியல. இது 13,000 சொல்கிறாங்க அந்த ஆடு. இது சைஸுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஒரு ஆடு பெருசு, ஒரு ஆடு கொஞ்சம் சின்னதாக இருக்கு. வீடியோ பண்ணுங்க. எது வேணும்? வள்ளியை விடக்கூடிய பெரிய ஆட்டா சேல் ஆயிடுச்சுங்களா? சேல் ஆயிடுச்சுண்ணா. நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அதெல்லாம்? எவ்வளோ விலை கொடுத்து வாங்கி தெரிஞ்சுக்கலாமா? 3 கடை 60,000 ஆச்சு. 3 கடை 60,000க்கு வாங்கியிருக்காங்க. கேளுப்பா. அது வரும். நீங்கள் வியாபாரியா விவசாயிங்களாண்ணா?
வியாபாரி தான். வியாபாரி தான். எந்த ஊர் நம்மளுது? திருத்தணிண்ணா. திருத்தணிலேருந்து வந்திருக்காரு. இது 3 கடை வந்து 60,000க்கு வாங்கியிருக்காரு. தந்தை அதெல்லாம் தப்பு. நான் சொன்னேன் என் பேச்சு கூட என் பேச்சு மரியாதை கூட அவன் தான் தப்பு. அது என் பேச்சு மரியாதை கூட அவன் தான் தப்பு. அது தப்பு பாரு. அது தப்பு. என் பேச்சு மரியாதை கூட அவன் தான் அது தப்பு. அது தப்பு. அது தப்புடா. என் பேச்சு நான் ஒரு வயது தரேன் உனக்கு அவன் தான் அது தப்பு. அது தப்பு. நீ போய் ஓட்டு போய் பாரு. 15,000 பேசல. ஆமா 100 கம்மியா கொடுப்போம். அதெல்லாம் ஒண்ணே வேணாம். 100 கம்மியா 100 கம்மியா போய் 100 கம்மியா கொடுக்கலாம். அது தப்பு. அது 4 100 ரூபாய் கம்மியா கொடுப்பாரு. என்னடா கம்மியா கொடு. நான் சொல்றேன் கம்மியா கொடு. வெண்டி சார்ஜ் கொடு. வெண்டி சார்ஜ் கொடு. சும்மா பேசு. வெண்டி சார்ஜ் கொடு. கம்மியா வெண்டி சார்ஜ் கொடு. 100 கொடு சொல்லு. குடுடா ஓடுனா. ஒரு கம்மியா கொடு. நான் உண்டா. அவன் 100 ரூபாய் கம்மி சொல்ல போறா. அவன் ஓட புடிச்சு கொடு பாருங்க. ஓடுனா. 100 கம்மியா கொடுத்தா. ஓடுனா. அடி கொடு பாருங்க. சொல்ல மேல வரீங்க. எவ்வளவு நானோ. ஆளை கடி நானா கடி நானா. 100 கம்மியா கொடுத்தா. குடுக்கலாம் 15,000க்கு வாங்கியிருக்காங்க. ஆடு ஓடுறது கேக்குது. மூட்டு பதார்த்தம் வாங்கி அவங்ககிட்ட இல்லடா. வணக்கம்ண்ணா. 17 ரூபாய் சொன்னோம். தரமான கடை கொண்டு வந்திருக்கேன். எவ்வளவு விலை சொல்றீங்க? 17 ரூபாய் சொல்றேன் சார். 17 பல்லுங்க. பல்லு 2 பல்லு. எத்தனை கிலோ வரும்? எத்தனை கிலோ வரும்? 19 கிலோ வரும். ஒரு 19 கிலோ வரும். விலை இன்னொரு விலை சொல்லுங்கண்ணா. அமௌண்ட் 16 வந்தா கொடுக்கலாம். 16,000 ஃபைனல் பண்றாரு. 2 பல்லு ஒரு 19 கிலோ வரும்னு சொல்றாங்க. 16,000 ஃபைனல் பண்றாரு. நன்றிண்ணா. ஓகே சார். அந்த இடம் என்ன சொல்றேன்? அந்த கடை அந்த கடை வந்து 27 சொன்னோம்பா. 27 ஆமா. ரொம்ப அதிகமா சொல்றீங்களாண்ணா? இல்ல 25 வரைக்கும் கேட்கறாங்க. 25 கேட்கறாங்களா சந்தையில? ஆமா. பல்லுண்ணா? பல்லு வந்து 4 பல்லு.
27,000 சொன்னா ஃபைனல் ரேட் சொன்னா ஃபைனல் கொடுக்குற ரேட்டு 25 வந்தால் கொடுத்துருவோம். 25 வந்தால் ஃபைனல் பண்ணுறது. 25 இந்த கடா ரன்னிங் வீடியோ நிறைய போகிறதில்ல மாதிரி. வணக்கம். ஒரு ஆடு கொண்டு வந்திருக்கீங்க, வாங்குனீங்களா இல்லை விற்க போறீங்களா? இல்லை வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க. சென ஆடுங்களா? ஆமாம் சென்னாடு. சென ஆடு ஒன்று வாங்கியிருக்காங்க. இது எத்தனாவது ஈத்து குட்டி போட போகுது? மூணாவது பாடம். 3வது ஈத்து குட்டி போட போகுது. எவ்வளோ விலை கொடுத்து வாங்குனீங்க? இது 9,000. 9,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஓகே. எவ்வளோ சொன்னாங்க அவங்க ஃபஸ்ட்டு? அவன் 10,000 சொன்னாங்க, நாங்கள் 9,000 பிடிச்சிருக்கோம். இன்னும் ஆடெல்லாம் வளர்த்துட்டு வரீங்களா வீட்டில்? இருக்கு. இன்னும் எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க? ஒரு 2 ஆடு இருக்கு. 2 ஆடு இருக்கு. ஓகே. இன்னும் ஒரு வாரத்தில் குட்டி போட்டுரும். ஒரு 10 நாள் ஆகுமா? இன்னும் 1 மாதம் ஆகும். இன்னும் 1 மாதம் கிட்டத்தட்ட ஆகும். இன்னும் ஒரு 20 நாளில் குட்டி போடுற கண்டிஷன் தான் இருக்குது. 9,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஓகே, நன்றிம்மா. தேங்க்யூ. இருங்க ஐயா, இது மட்டும் வைக்கிறேன். எவ்வளோக்கு வாங்குனீங்க? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். உங்கள் பேர் எந்த ஊருங்க? நாங்கள் கீபுதிப்பேட்டை. குமார் என் பேர். குமார் அண்ணா. அண்ணா நீங்கள் வியாபாரி விவசாயிண்ணா? நாங்கள் விவசாயிண்ணா. விவசாயி. வளகத்து இந்த ஆடு வாங்கியிருக்கீங்கண்ணா? சென ஆடுங்களா? செனதாண்ணா. செனதா இலை சென ஆடு. ஓகே. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்கண்ணா? 10,200 வாங்கினேன். 10,200. 10,200 கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆமாண்ணா. இன்னும் ஆடெல்லாம் வளர்த்துட்டு வரீங்களா வீட்டில்? இருக்குண்ணா, ஏற்கனவே வச்சுருக்கிற ஆடு. இன்னும் எத்தனை ஆடு வளர்த்துட்டு வரீங்க வீட்டில்? 8 ஆடு இருக்கு. 8 ஆடு இருக்கு. ஓ, இது ஒரு ஆடு வாங்கியிருக்கீங்க இப்போ? ஆமாம். எவ்வளோ சொன்னாங்கண்ணா? அவங்க 13,000 வேலை சொன்னாங்க. நாங்கள் 10,000 கேட்டால் அப்புறம் 10,200 வாங்க. இது ஒரு ஆடு மட்டும் தான் வாங்கியிருக்கீங்களா? ஆமாம், இது ஒன்று மட்டும் தான் வாங்கி. வாரம் ஒன்று வாங்குறேண்ணா. அப்படிங்களா? ஆமாம். ஓகே. நீங்கள் எதிர்பார்த்த வேலைக்கு வாங்கிட்டீங்களா ஆடு? ஆமாம். நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் வாங்கலான்னு வந்தீங்கன்னா? நாங்கள் 10 ரூபா டார்கெட். இது ஒரு 200 ரூபா அதிகமாகிடுச்சு. அவ்வளோதான். 200 ரூபா போனால் பரவாயில்ல. ஆனால் நம்மளுக்கு ஆடு லைனாக நல்லா இருக்கு. கருப்பாடு அதுக்கு நல்லா இருக்கு. அதனால ஆடு நீங்கள் எதிர்பார்த்த ஆடு பிடிச்சிட்டிங்களா? வாங்கிட்டீங்களா? இது ஓணுன்றது இதை வாங்கிட்டாங்க. ஒரு 200 ரூபா முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, 100 ரூபா ஜாஸ்தி ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் ஆடு நல்லா இருக்குது. பொருள் அவ்வளோதான். கை கால்லாம் நல்லா இருக்கு. நல்லா சுறுசுறுப்பு ஆக்டிவாகவும் இருக்குது ஆடு பார்க்குறது. ஆடு ஹைட்டாக நல்லா வெயிட்டாக இருக்கு. ஓகே 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 ஓகே. வாழ்த்துக்கள்ண்ணா, நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. உங்க பேர் எந்த ஊருங்க? பிரான்சிஸ் வாலாஜி அணைக்கட்டு டைம். ஐயா 2 ஆடு வாங்கியிருக்கீங்க, வளர்ப்புக்காக வாங்கினீங்களா? ஆமாம் சார். ஓகே. இன்னும் ஆடெல்லாம் வச்சிருக்கீங்க வீட்டில்? ஆமாம் ஆமாம். எத்தனை ஆடு வளர்த்துட்டு வரீங்க? அங்கே இன்னும் 4 ஆடு நிற்கும். 4 ஆடு இருக்கு. இது சென ஆடுங்களா? ஆமாம், ஜனி ஆடு. 2மே சென ஆடுங்க. 2 சென ஆடு வாங்கியிருக்காரு ஐயா. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்க தெரிஞ்சுக்கலாமா? 13,000. 13,000. எவ்வளோ சொன்னாங்க ஐயா அவங்க ஃபர்ஸ்ட்டு? அது சொன்னாங்க 18 சொன்னாங்க. 18 சொன்னாங்க. ஓகே. இது எத்தனாவது ஈத்து குட்டி போட போது தெரிஞ்சுக்கலாமா? அது தெரியாது ஐயா. தெரியாது. ஓகே, பரவாயில்ல. 13,000 வாங்கியிருக்காங்க. இன்னும் ஆடு வந்து 4-5 ஆடு வளர்க்குறாங்க, வளர்ப்புக்காக தான் வாங்குறாங்க. ஓகே, நன்றி நன்றி ஐயா. எவ்வளோக்குமா வாங்கினீங்க இது? 2 ஆடு சேர்த்து 10,000. இன்னும் ஆடெல்லாம் வளர்த்துட்டு வரீங்களா வீட்டில் நீங்கள்? இப்பதான் வாங்கி வளர்க்கலான்னு ஒரு ஆசை. சும்மா வீட்டுல உக்காந்துக்கிறோம். நல்லாலாம் பயிர் வைக்க முடியல எங்களால, வயசானமா. அதனால வளர்க்கலான்னு வாங்கி வரேன். அப்படியா? ஓகே ஓகே. 5,000 கொடுத்து வாங்கியிருக்கீங்க. நீங்களே வாங்கிட்டீங்களா, வியாபாரி வச்சு வாங்கினீங்களா? இங்க நாங்க தான் இங்க வாங்கணும். எவ்வளோ சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அவங்க? அவங்கள 12,000 சொன்னாங்க. 12,000 சொல்லிட்டாங்க. 12,000 சொல்லி நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினது? 10,000 வாங்கினீங்க. ஒரு ஆடு 5,000 ரூபாங்க. ஜோடி வந்து 10,000. ஜோடி வந்து 15,000 சொல்லியிருக்காங்க. 10,000 வாங்கியிருக்கிறாங்க. முதல் முறையாக வந்து ஆடு வாங்கி வளர்க்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆடு வாங்கி வளர்க்க போகிறாங்க. 10,000 வாங்கியிருக்கிறாங்க. வாங்க போலாம்.
இந்த 2 ஆடு நல்ல தரமாக இருக்குது பார்க்கறதுக்கு. கெடா இது வாங்கிட்டீங்களா ஆடு? இது இது நீங்கள் வாங்கியிருக்கீங்களாண்ணா? எவ்வளோக்கு வாங்கினீங்கண்ணா? 15,500க்கு வாங்கியிருக்கீங்க. 15,500. 15,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இந்த குட்டி எவ்வளோண்ணா அது? ரொம்ப போனது. சரிம்மா. இது தலை எவ்வளோம்மா சொல்கிறீங்க? இது ஒரு ஆடு 9,500 ரூபாய் சொல்கிறாரு. 9,500 ஒரு தலை. சூப்பராக இருக்கு. ஒரே மாதிரி இருக்கு 2 ஆடும். இது வாங்கினீங்களா நீங்கள்? எவ்வளோக்கு வாங்கினீங்க?